மாநில, மாவட்ட நிர்வாகம். அதாவது இந்திய நிர்வாகத்தின் பரிணாமம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய நிர்வாகத்தோட பரிணாம வளர்ச்சி தான் ஒரு தேசத்தோட மனசாட்சி, தேசத்தோட வளர்ச்சி, தேசத்தோட தன்மை. அதாவது கடந்த காலத்தை கொண்டு ஒரு ஆய்வின் மூலம் நியாயமற்ற மூட நம்பிக்கை முறையை மாற்றி அமைக்கப்பட்டது பரிணாம வளர்ச்சி. அந்த பரிணாம வளர்ச்சியின் ஆ முக்கியமா பரிணாம வளர்ச்சி தான் நிர்வாகத்தோட வளர்ச்சி அப்படி சொல்றோம். ஒரு நாட்டினோட வளர்ச்சி, ஒரு நிர்வாகத்தோட வளர்ச்சி, எல்லாருடைய வளர்ச்சி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த நிர்வாகத்தோட பரிணாம வளர்ச்சி மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஆர்.சி. தத்து அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொன்னா, இந்திய நிர்வாகத்தின் பரிணாமம் ஒரு தேசத்தின் மனதையும், தேசத்தின் தன்மையையும், அதன் கடந்த கால வரலாற்றையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல இந்த தேசத்தின் கடந்த கால வரலாற்றையும் ஆய்வின் மூலம் மட்டும்தான் நியாயமற்ற மூட நம்பிக்கை வழிபாடு முறைகளை மாற்ற முடியும். அதுதான் ஆளும் நிர்வாகம் அப்படின்ற கான்செப்ட் ஆர்.சி. தத்து அப்படின்றவர் சொல்றாரு. சரிங்களா? இதே சமயத்துல நிர்வாகம் அப்படின்றது எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படி சொன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனோட நிர்வாகம் அப்படின்றது பண்டைய கால நிர்வாகம், இடைக்கால நிர்வாகம், முகலாய நிர்வாகம், பிரிட்டிஷ் நிர்வாகம்னு சொல்லி நிர்வாகமானது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏன் அந்த வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொன்னா, அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நிர்வாகமானது வரையறுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இப்ப நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப பண்டைய கால நிர்வாகம் அப்படின்னு சொல்றோம். பண்டைய கால நிர்வாகம் அப்படின்னா, இந்தியாவுல பொது நிர்வாகம், கடந்த கால வரலாறு. இந்தியாவோட பொது நிர்வாகம் அப்படின்றது கடந்த கால வரலாறு. இதுல என்னன்னு சொன்னா, ஆழமான வரலாற்று கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நிரந்தர பாரம்பரியம் கொண்ட கௌடிலரோட சாஸ்திரத்தை தான் முக்கியமா ஃபாலோ பண்ணுது. பாரம்பரியம் கொண்ட கௌடில்யரோட சாஸ்திரம். இப்ப என்னன்னு சொன்னா, கௌடில்யர் தான் நிறைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அதுல அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி முத சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா கௌடில்யர். சரிங்களா? இந்த கௌடில்யர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்ற பொது நிர்வாகத்தோட தொடர்புடையது. எதெல்லாம் பொது நிர்வாகத்தோட தொடர்புடையது அப்படி சொன்னா, மதிப்பு, விதிமுறைகள், நம்பிக்கை. மதிப்பு, விதிமுறைகள், நம்பிக்கை. இவை எல்லாம் பொதுவாக பொது நிர்வாகத்தோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பொது நிர்வாகத்தோட தொடர்புடைய எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு, பொது நிர்வாகம், நெறிமுறை, சர்வதேச அரசியல், நிதி. இது எல்லாம் பொது நிர்வாகத்தோட தொடர்புடையதா இருக்கு. எப்படி இருந்தாலும் பொது நிர்வாகத்திற்கு நிர்வாகம் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு அரசன் இருந்திருப்பான். அந்த அரசன் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ராஜகிர்தாஸ், ராஜ்கரதாரா, ராஜ்கர்தாரா, ராஜ்கிர்தாஸ், ராஜ்கர்தாரா. இவங்க யாரு சொன்னா, இவங்க தான் கிங் மேக்கர்ஸ். இந்த கிங் மேக்கர்ஸ் யாரை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க தான் இந்த கிங் மேக்கர்ஸ் தான் அரசரை அப்பாயிண்ட் பண்றாங்க. சரியா? அரசரை அப்பாயிண்ட் பண்றது தகுதி, அதாவது அரசைய அப்பாயிண்ட் பண்றது இவங்களோட தகுதியா இருந்தாலும், இவங்க யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிர்வாகமானது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா வகுத்து வச்சிருக்கு. அதாவது நெறிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வச்சிருக்கு. அது என்னன்னு சொன்னா, அந்த ஆட்சியோட மூத்த ஆண் வாரிசு இருப்பார்ல, ஒரு நாட்டோட மூத்த ஆண் வாரிசு அவர் தான் அரசன். அவர் தான் அரியணை ஏறணும். நாட்டோட மூத்த வாரிசு அவர் தான் அரசரா இருக்கணும். அவர் தான் அரியணை ஏறணும். ஒருவேளை தவறு ஏற்பட்டு அந்த அரசர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், யாரு? மூத்த ஆண் வாரிசு தகுதி நீக்கம் செய்யப்பட்டால், பரம்பரை தகுதிக்கு பதவிக்கு தகுதியற்றவர் இருந்திருந்தார், ஒருவேளை அரச குடும்பத்தை சேர்ந்தவர் பதவி அதாவது அடுத்த நபருக்கு மாற்றிக்கொள்ளலாம். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தெய்வீக கோட்பாடு. அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு கோட்பாடானது இருக்கும். என்னன்னு சொன்னா, தெய்வீக கோட்பாடு. அதாவது அரசை நிறுவுவதற்கான சில கோட்பாடு இருக்கும். வலிமை கோட்பாடு, அப்புறம் மேட்ரியாடிக் கோட்பாடு, அதாவது தாய் வழி கோட்பாடு, தந்தை வழி கோட்பாடு, பரிணாம கோட்பாடு, வலிமை கோட்பாடு, அந்த கோட்பாட்டுலாம் இருக்கும். இதோட சேர்ந்து தெய்வீக கோட்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த தெய்வீக கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அரசன்
கடவுளால் நியமிக்கப்பட்ட மனிதன். கடவுளால் நியமிக்கப்பட்ட மனிதனுக்கு கண்டிப்பா எல்லாரும் கட்டுப்பட்டவரா இருக்கணும். அப்படி அரசனுக்கு நம்ம கட்டுப்படாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்முடைய தகுதி வந்து நீக்கம் செய்யப்படும். நம்மள வந்து எந்த ஒரு எல்லைக்கு கொண்டு போலாம். அதாவது நமக்கு பனிஷ்மென்ட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ட சொல்றது தான் இந்த தெய்வீக கோட்பாடு. இந்த தெய்வீக கோட்பாட்டின் அடிப்படையில தான் இந்த மூத்த ஆண் வாரிச வந்து இந்த ராஜ் கிருதாஸ், ராஜ் தரா அப்படின்ற கிங் மேக்கர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, வேத காலம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பண்டைய காலத்துல வேத காலம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமிதி சட்டசபையில் ஒன்று கூடுவதை குறிக்கும் இடத்துக்கு பேரு சமிதி. அப்புறம் வந்து சபா அப்படின்ற 2 இடத்த வந்து முக்கியமா காண்டாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னா சட்டசபை கூடுது, பாராளுமன்றம், அப்புறம் பாராளுமன்றத்துல வந்து லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி இருக்கோம்ல. அதே மாதிரி சமிதி அப்படின்றது சட்டசபை கூடுகிற ஒரு கூட்டத்தை குறிக்கும் ஒரு அமைப்பு. சபா அப்படின்றது சட்ட ரீதியாக குடிமக்கள் அமர்ந்திருக்கும் நீதித்துறை அமைப்பு. எப்படி வந்து லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி சமிதி அப்படின்றது சட்டசபையில் ஒன்று கூடுவதை குறிக்கும். சபா அப்படின்றது சட்ட ரீதியாக குடிமக்கள் அமர்ந்து இருக்கும் நீதித்துறை அமைப்பு அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னு சொன்னா, பண்டைய காலத்துல வந்து தேசிய வாழ்க்கை, மக்கள் கூட்டம், நிறுவனங்கள் இது எல்லாம் சேர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தான் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, தேசிய வாழ்க்கை, மக்கள் கூட்டம், நிறுவனங்கள் இவை எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் வேதம். ஆனா மகாபாரதத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உயர் அதிகாரிகள் வந்து ஆலோசனை பின்பற்றி தான் செயல்படணும். உயர் அதிகாரிகள் வந்து ஆலோசனை பின்பற்றி செயல்படணும். ஆனா அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். உயர் அதிகாரிகளா இருந்தாலும், அரசனா இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவன் தான். சட்ட விதிகளை மீறி எதுவும் அவங்க செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா, அந்த சட்டத்திற்கு உட்பட்டு பிராமணர்கள் சாவில் பட்டியல் விதிகளால் அவர் ஆளப்பட வேண்டும் அப்படின்றதான் அவங்களோட கான்செப்ட். அப்ப மகாபாரதத்துல வந்து யாருக்கு வந்து ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்காங்க. என்ன கடமைகள்? அதாவது நிர்வாகத்துல வந்து என்னென்ன அரசருக்கு கடமைகள் இருக்கு அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்கு. என்னன்னு சொன்னா, அவசரம், ஆற்றல், உண்மைத்தன்மை. அவசரம், ஆற்றல், உண்மைத்தன்மை, சுய கட்டுப்பாடு, பணிவு, நீதி, துணிவு இதெல்லாம் ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய கடமை, அடிப்படை தன்மை, கடமை, ஆற்றக்கூடிய கடமை. அவசர காலத்துல எப்படி செய்யணும், எப்படி செயல்படணும். அதே மாதிரி அவருடைய ஆற்றல் எந்த லெவல்ல இருக்கணும். ஆற்றல் மீன்ஸ் ஆற்றல் வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும், உண்மைத்தன்மை எப்படி இருக்கணும், அவர் வந்து எப்படி வந்து நாட்டுக்கு உண்மையா இருக்கணும், மக்களுக்கு உண்மையா இருக்கணும். அதே சமயத்துல அவர் எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாங்க. மக்களுக்கு முன்னோடியா இருக்கிற ஒரு மன்னன் வந்து சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்ற கான்செப்டும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பணிவு இருக்கணும். ஒரு உயர்வு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா பணிவு இருக்கணும். அந்த பணிவு இருந்தா மட்டும்தான் அந்த சுய கட்டுப்பாடானது செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப பணிவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, மன்னன் வந்து மக்களுக்கு வந்து பணிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. அதாவது நம்ம என்ன செய்யணும், மக்களையும் மக்களா வந்து மதிக்கக்கூடிய தன்மை ஒரு மன்னனுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட வந்து சொல்றாங்க. சரியா? அதே சமயத்துல நீதி, துணிவு, நீதி வந்து ரொம்ப முக்கியம். அது பார்சியாலிட்டி பாத்துறக்கூடாது. நீதி செய்யும்போது ஒரு மன்னன் வந்து பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது. யாருன்னு சொன்னா, இது சொந்தக்காரங்க, இது என் மகன் அப்படி சொல்லி யாரும் பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்ன சொல்றது, மனுநீதி அப்படின்ற கான்செப்ட் சொல்லும்போது, மனுநீதி அதாவது சோழர் பரம்பரையில வந்து இருக்கும்போது அந்த மனுநீதி வந்து பாராட்டப்படுது, அதாவது ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்ற கான்செப்ட வந்து நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். என்னன்னு சொன்னா, அந்த மனுநீதி அப்படின்றது வந்து ஒரு பசுவுக்கு இருந்தாங்க, மயிலுக்கு போர்வை கொடுத்தாங்க. அதே சமயத்துல தன்னுடைய எப்படி வந்து கன்றுக்குட்டியை வந்து தேரை ஏற்றி கொன்றானோ அதே மாதிரி அதுக்கு இந்த பசு கூட வந்து நீதி கிடைக்கக்கூடிய ஒரு நீதியானது, மனு தர்மமானது நம்ம நாட்டுல வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இந்தியாவோட முக்கியமான பெருமை. அதைத்தான் இங்க சொல்ல மகாபாரதத்துல வந்து ஒரு அரசனுக்கு வந்து நீதி கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட சொல்றாங்க. அடுத்து வந்து துணிவு இருக்கணும். ஒரு மன்னனுக்கு வந்து கம்பல்சரி வந்து துணிவு இருக்கணும். என்ன செய்யறோம் அப்படின்றது, எந்த செயல் செஞ்சாலும் துணிச்சலோட இருக்கும். எதுக்குன்னு சொன்னா, அதாவது போர் காலங்கள்ல
மன்னன் வந்து முன்னாடி நின்னு துணிச்சலோடு சண்டையிட்டா மட்டும் தான் போரில் வெற்றி பெற முடியும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, கம்பல்சரி மக்கள் துணிவோட இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டையும் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா, மக்கள வந்து பாதுகாக்கணும். மக்கள வந்து பாதுகாக்கணும்னு சொன்னா, மக்களை பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு மன்னனுக்கு இருக்கணும். நலன்களை நாடுவது, தவறு செய்றவர்களை தண்டிக்கிறது. அதாவது மக்களுக்குரிய நலன்களை நாடுவது. எது மக்களுக்கு நல்லது, எது மக்களுக்கு கெட்டது அப்படின்றத பத்தி கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும். அத இரக்கத்த வந்து நடைமுறைப்படுத்தணும். தவறு செய்வர்களை தண்டிக்கணும். குடிமக்களுடைய கடமைகளை வந்து ஆற்றக்கூடிய அவங்கள அவங்கள வேலைய அதாவது அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியும் வந்து ஒரு மன்னனுக்கு இருக்கணும். இது வந்து அரசனோட முக்கியமான கடமை. குடிமக்கள் வந்து குடிமகனுக்கு கண்டிப்பா வந்து அந்த கடமையானது ஆற்றக்கூடிய சக்தி இருக்கணும். அதே சமயத்துல ஒரு அரசனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற கான்செப்டையும் சொல்றாரு. ஒரு அரசனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, நீதி, நிர்வாகம், ராணுவம். இது எல்லாம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னா, இப்ப கூட ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல வந்து இந்த ராணுவமானது இருக்கு. நிர்வாகம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. இது நீதித்துறை எல்லா செயல்பாடும் அதாவது பண்டைய காலத்துல மகாபாரதத்தோட காலத்துல யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, நிர்வாகம், நீதித்துறை, ராணுவம். இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது அரசனோட செயல்பாடுகள்ல தான் இருந்துச்சு. அரசர் வந்து நேரடியாகவோ, மறைமுகமாகவோ ஏதோ ஒரு காரணங்கள்ல வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, அரசின் விவகாரங்கள்ல வந்து தலையிடுவாரு. அதாவது அரசின் விவகாரங்கள் தலையிடக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் அலுவலகத்துல வந்து இவர் யாரு பணியாற்றணும்னு சொன்னா, அரசர் தான் பணியாற்றணும். சரியா? இது என்னன்னு சொன்னா, ஒரு அரசனோட செயல்பாடா இருக்கு. அதாவது அரசர்களும் நீதி நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம். நீதி நிர்வாகம் அப்படின்றது ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, அரச நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்குறது யாருன்னு சொன்னா, ஒரு அரசன் தான். அரச நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்குறது யாருன்னு சொன்னா, அரசன் தான். அரசன் வந்து நீதி தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு அரசன் இருக்கிறாரு. நீதி தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அரசன் இருக்காரு. ஏன் நீதி தீர்ப்பு வழங்கணும் அப்படி சொன்னா, அது வந்து அரசனால மட்டும் தான் இருக்கும். மொத்தத்துல வந்து ஒரு என்ன சொல்றது? ஏன்சியன்ட் பீரியட்ல வந்து அ அ மகா மகாபாரதம் முகலாயர்கள் எப்படி இருந்தாங்க? மகாபாரதம் எப்படி இருந்தாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னன் வந்து முக்கியமான இடத்துல இருந்தாரு. மன்னன் வந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இடத்துல வந்து இருந்தாரு. மக்களுடைய குறைகள வந்து மன்னன் தீர்த்தாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது என்னன்னு சொன்னா, அ ப அதாவது முகலாயர் பேரரசோட ப நிர்வாகம் விரிவடைஞ்சது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் மகாபாரதத்த குறிக்கிறது வந்து மகாபாரதத்துல வந்து ஒரு குடிமக்கள் வந்து என்ன கடமை செய்யணும், ஒரு அரசன் என்ன கடமை செய்யணும் அப்படின்றத பத்தி அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லிருந்துச்சு. அதே சமயத்துல அ பண்டைய காலத்துல வந்து முகலாய பேரரசின் நிர்வாக பேரரசு எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னா, சபா, சுபா அப்படின்ற கான்செப்ட் பயன்படுத்துனாங்க. சுபா அப்படின்னு சொன்னா மாகாணம், மாநிலம் அப்படின்ற கான்செப்ட் வந்து குறிக்கும். சுபா அப்படின்றது என்ன லாங்குவேஜ்ன்னு சொன்னா உருது. அதாவது உருது சொல் அப்படின்னா அரபு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சுபா அப்படின்றது அரபு சொல். சுபா அப்படின்றது எதனை குறிக்கும் அப்படி சொன்னா, மாகாணத்தை குறிக்கிற சொல்லு சுபா. சரியா? அப்ப ஒரு மாகாணத்தை குறிக்கக்கூடிய சுபா அப்படி சொன்னா, அந்த மாகாணத்தை ஆளுகின்ற ஆளுநரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சுபேதார். மாகாணத்தை ஆளுகின்ற ஆளுநர் வந்து சுபேதார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இந்திய ராணுவத்தின் அதிகாரியை அழைக்க பயன்படுத்தப்படுது எதுன்னு சொன்னா, அதுவும் சுபேதார் அப்படின்ற கான்செப்ட் தான் சொன்னாங்க. அதாவது மாகாணத்தோட ஆளுநரும் சுபேதார் தான். இந்திய ராணுவத்தின் அதிகாரி அழைக்கப்படுறதும் சுபேதார் தான். சரியா? அப்ப 1572ல இருந்து 1580 வரைக்கும் அக்பர் வந்து ஆட்சி பண்ணாரு. இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சுபாக்கல் பாட்ஷா அப்படின்றவரு வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. எதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாநிலத்தை வந்து கவனிக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நபர்கள். அதாவது ஆரம்பத்துல வந்து இவர் எத்தனை நபர்களை சுபாக்களை அனுமதிக்க 12 சுபாக்கள் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. பின்னாடி வந்து யாருன்னு சொன்னா 15 சுபாக்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இவங்கெல்லாம் வந்து சர்க்காரர்கள், மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து ஆட்சி பண்ணணும். சரியா? அப்ப சர்க்கார்கள் மாவட்டங்களை வந்து ஆட்சி பண்ணக்கூடிய நபர்களோட பேரு வந்து சுபாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த சுபாக்கள் வந்து அவுரங்கசீப்போட காலத்துல வந்து சர்க்கார்களை வந்து அதிகப்படுத்தினாரு. ஆனா அக்பரோட காலத்துல வந்து 12 சுபாக்கள் தான் இருந்தாங்க. சரியா? 12 சுபாக்கள். அது என்னன்னு சொன்னா,
அந்த 12 சுபாக்களும் வந்து ஆக்ரா சுபா, அஜ்மீர் சுபா, அவாத் சுபா, வங்காள சுபா, டில்லி சுபா, பீகார் சுபா, குஜராத் சுபா, அப்புறம் வந்து காபூர் சுபா, இல்லாஹாபாத் சுபா, லாகூர் சுபா, மால்வா சுபா. சரிங்களா? இந்த சுபாக்கள் வந்து இருந்தாங்க. இந்த சுபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த முல்தான் சுபா இப்படிதான் வந்து அந்த மாகாணங்களானது பிரிக்கப்பட்டிருக்கு. மாகாணத்தை வந்து ஆளக்கூடிய நபர்கள் வந்து சுபாக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. சரியா? அப்ப மௌரியரோட ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னா, மௌரியரோட ஆட்சி காலத்துல வந்து ஒரு நிர்வாகமானது எப்படி இருந்துச்சு? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அம் அதாவது முகலாயர்களுடைய பேரரசின் நிர்வாக பிரிவு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்து என்னன்னு சொன்னா, மௌரிய ஆட்சி நிர்வாகம். மௌரிய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னா, மைய ஆட்சி, மாகாண ஆட்சி அப்படி சொல்லி பிரிச்சிருந்தாங்க. மைய ஆட்சினா மைய மாநிலம் அப்படின்னு சொன்னாங்க. மாகாண ஆட்சினா மாகாண மாநிலம், மாகாணங்கள் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்றாங்க. சரியா? இதுல என்னன்னு சொன்னா, இவங்க வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, குஜராத் மாகாணம், வடமேற்கு மாகாணம், மேற்கு மாகாணம் அப்படி சொல்லி மாகாணங்கள் வந்து பிரிக்கப்படுறது. எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மைய மாகாணம், குஜராத் மாகாணம், வடமேற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், கலிங்கம் அப்படின்றது வந்து அடுத்த அசோகர் வெற்றி பெற்ற ஒரு இடத்துக்கு பேரு கலிங்கம்னு பேரு வச்சு, அது 5வது மாகாணமா வந்து செயல்படுத்தினாங்க. அதாவது பௌத்த சமயத்தை பௌத்த சமயம் இருக்குல்ல, இந்த பௌத்த சமயத்தை நிர்வகிக்கின்ற நிறுவனங்களை வந்து மேற்பார்வையிட மகா மாத்திரர் அப்படின்ற ஒரு அதிகாரி வந்து நியமிச்சாங்க. மகா மாத்திரர் அப்படின்ற அதிகாரி வந்து நியமிச்சாங்க. இப்படித்தான் வந்து ஒரு அதிகாரமானது நியமிக்கப்பட்டிருக்கு. சரியா? இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து முகலாயர்கள் காலத்துல வந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். மௌரியர்களோட ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படி சொல்றோம். மௌரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாங்க. அவங்க ஆட்சி காலத்துல வந்து அந்த நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க ஒரு ஒரு அமைப்பானது உருவாக்கப்பட்டது. அதுதான் மகா மாத்திரர் அப்படின்ற ஒரு அதிகாரி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் இந்தியா 1600ல வந்து எல்லாருமே இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு சொன்னா, இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அத ஹைபர் போலன் கணவாய் வழியா வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். பிரிட்டிஷ் எல்லாரும் அதாவது போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க இவங்கெல்லாம் வராங்க. கடைசியில பிரெஞ்சுக்காரங்க வந்து கொஞ்சம் இந்த பாண்டிச்சேரியை கைப்பற்றி பாண்டிச்சேரியிலேயே அப்படி இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் பிரிட்டிஷ்காரங்க வராங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னு சொன்னா, முழுக்க முழுக்க வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு மாநிலம், ஒரே ஒரு நாடு அப்படின்ற பல மாநிலங்கள் ஒரு நாடு அப்படின்ற கான்செப்ட கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியன் தான். அது வரைக்கும் பல்வேறு ஸ்டேட்ல இருந்து வந்து ஆட்சி பண்ணாங்க. அப்படி ஆட்சி பண்ணாலும் அவங்க எல்லாருமே வந்து ஒரே தலைமையின் கீழ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்ல முடியாது. ஆனா அந்த பிரிட்டிஷோட ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த ரிப்பன் பிரபு அதாவது பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம இந்தியா முழுமைக்கு ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அது வந்து முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரங்களோட அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் முக்கியமா, நிர்வாகம் தான் முக்கியமான பிளேஸ்ல இருக்கு. எதுக்குன்னு சொன்னா, இந்திய மக்கள் வந்து பங்கு பெறணும். அதாவது இந்திய மக்கள் வந்து ஆட்சியில பங்கு பெறணும். கான்ஸ்டிடியூஷன் லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா, அது எவ்வளவோ வந்து நெறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்திய மக்கள் வந்து பங்கு பெறதுக்கு வந்து அதாவது இந்திய மக்கள் வந்து ஆட்சி துறையில வந்து பங்கு பெறதுக்காக சில சட்டங்கள் வகுக்கப்பட்டது. சரியா? அந்த சட்டம் என்னன்னு சொன்னா 1883ல வந்து ஆங்கில குற்றவாளிகள வந்து இந்திய நீதிபதிகள் விசாரணை செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இந்தியாவுல இருக்கிற நீதிபதிகள் அதாவது இந்தியாவில் இருக்கிற சட்ட நீதிபதிகள், சட்டத்தை பின்பற்றக்கூடிய சட்டம் படித்த நீதிபதிகள் இங்கிலாந்துல இருந்து வருகிற நபர்களை வந்து தண்டனை செய்யக்கூடாது, விசாரணை செய்யக்கூடாது, தண்டனை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இல்பர்ட் மசோதாவானது கொண்டு வரப்படுது. இந்த இல்பர்ட் மசோதாவுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இல்பர்ட்டோட மசோதா
மசோதாக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்திய குற்றவாளிகளை அதாவது இந்திய நீதிபதிகள் இந்திய குற்றவாளிகளா இருந்தாலும் சரி, இல்ல வேற நாட்டோட குற்றவாளிகளா இருந்தாலும் சரி, ஆங்கிலேயரோட குற்றவாளிகளா இருந்தாலும் சரி, அவங்களை விசாரணை செய்யும் அதிகாரமானது வழங்கப்படுது. அப்ப நிர்வாகத்துல நீதித்துறையில அதிகாரம் வழங்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்தாலும், அப்ப என்னென்ன வகையில மா அமைப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கு? அதாவது உள்ளூர் அமைப்புகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, குடிநீர், கல்வி, சுகாதாரம், மருத்துவம். அதெல்லாம் கொடுக்கப்படுது. யாருக்கு? இந்திய மக்களுக்கு கொடுக்கப்படுது இந்தியாவுல. அப்ப அதுக்கு ஏற்றபடி நிர்வாகமானது பிரிக்கப்படணும். அப்ப அந்த நிர்வாகம் எப்படி பிரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, ஊராட்சி, நகராட்சி, மாவட்ட ஊராட்சி அப்படின்ற அமைப்பு ஏற்படுத்தப்படுது. யார் ஊராட்சி, நகராட்சி, மாவட்ட நகராட்சி அப்படின்றது அ இருக்கப்படு அந்த இந்த மாவட்ட நகராட்சி அப்படின்றது இப்படி பிரிக்கப்படுது. சரியா? இப்படி பிரிக்கப்படுற மாவட்ட நகராட்சி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த இந்த மாவட்ட நகராட்சி அப்படின்றது பல்வேறு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் இல்ல. அப்ப எதுக்காக இந்த இது உருவாக்கப்படுது? இந்த மாவட்ட நிர்வாகமானது எதுக்காக உருவாக்கப்படுது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது மாநிலம், ஊராட்சி இதெல்லாம் ப பிரிட்டிஷ்காரங்களோட காலத்திலே உருவாக்கப்பட்டாலும், அதோட முக்கியமான கான்செப்ட் எதுக்காக பயன்படுத்தப்படுது? அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஊர்ல கிராமத்துல மேக்ஸிமம் இந்தியாவோட மக்கள் எல்லாமே கிராமத்தை ஃபேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. கிராமங்கள்ல தான் முக்கியமா வாழ்ந்தாங்க. அதத்தான் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே கிராமங்கள ஃபேஸ் பண்ணி மக்கள் வாழ்றாங்க. கிராமங்கள ஃபேஸ் பண்ணி தான் மக்கள் வாழ்றாங்க. கிராமத்துல தான் வாழ்றாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு ப ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது எத பொறுத்து இருக்கும்? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, கிராமங்கள பொறுத்து. கிராமங்கள் என்னைக்கு வளருதோ, அன்னைக்கு தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? மகாத்மா காந்தி சொல்றாரு. அதாவது ஒரு கிராமத்தோட வளர்ச்சி என்னைக்கு இருக்கோ, அது அன்றைக்கு தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் சொல்றாரு. அவரு சொன்னத ஃபேஸ் பண்ணி தான் இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த அர்பன் ரூரல் கவர்ன்மெண்ட் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்றோம். சரியா? அதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரித்தானியா இந்திய மாகாணங்கள் இருந்துச்சு. பிரித்தானியாவோட இந்திய மாகாணங்கள் கொண்டு வந்தாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி பிரித்தானியா இந்திய மாகாணங்களுக்கு முன்னாடி ராஜதானி நகரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எதுன்னு சொன்னா, இந்த பிரிட்டிஷோட கான்செப்ட் பிரிட்டிஷ் வருகைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு சொன்னா, ராஜதானி நகரங்கள் சொல்லி எல்லாமே அழைக்கப்படுது. 1612ல இருந்து 1947 வரைக்கும் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்ட அரசுகள் எத்தனை இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? 1612ல இருந்து 1942 வரைக்கும் 47 வரைக்கும் உள்ள இந்திய அரசுக்கு கட்டுப்பட்ட சுதேச சமஸ்தானங்கள் 565 இருந்துச்சு. இவை எல்லாமே கால அடிப்படையில இந்த அமைப்பானது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதுல என்னன்னு சொன்னா, முகலாயர்கள் வந்தாங்க, மராத்தியர்கள் வந்தாங்க. அப்புறம் லோக்கல்ல இருக்கிற மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க. அப்ப 1612ல 1757 வரைக்கும் யாரு ஆட்சி பண்ணாங்க அப்படி சொன்னா, முகலாயர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, மராத்தியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, உள்ளூர் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்ல வராங்க. கால வரிசைப்படி 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி டச்சு, கிழக்கிந்திய கம்பெனி, போர்த்துகீசிய கம்பெனி, பிரெஞ்சு கம்பெனி, டச்சு கம்பெனி, கிழக்கு கம்பெனி இது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாம் எத ஃபேஸ் பண்ணிடுச்சுன்னா, மேற்கு கடற்கரை அப்படின்ற கடற்கரையோரம் அமைக்கப்பட்டது. அப்ப இதுக்கெல்லாம் இந்த ராஜதானி நகரங்கள்னு சொல்றோம்ல, முக்கியமா ராஜதானி நகரங்கள் என்னென்ன நகரங்கள்னு சொன்னா, சென்னை, மும்பை, கல்கத்தா. சென்னை பிரசிடென்சி முதல்ல பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். சரியா? நகரம். இப்ப மாநிலம்னு சொல்றோம். மாகாணம் அப்படின்றத சொல்லி அழைக்கப்பட்டது. சென்னை மாகாணம், மும்பை மாகாணம், கல்கத்தா மாகாணம். இந்த மாகாணங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த மாகாணம் முக்கியமான இடத்துல இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த மாகாணம் இல்லாம எந்த ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே இந்த மாகாணமானது அமைக்கப்பட்டதுனால, இது அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? இது என்னன்னு சொன்னா, அதுக்கப்புறம்
ஆ 1757 இருந்து 1758 வரைக்கும் கம்பெனியோட ஆட்சி இருந்துச்சு. அந்த கம்பெனியோட ஆட்சியின் பொறுப்பின்படி வந்து என்னன்னு சொன்னா, 5 மாகாணங்கள் வந்து செயல்பட்டது. சென்னை, மும்பை, கல்கத்தா, ஆ அப்புறம் வந்து அ இன்னும் 2 மாநிலங்க வந்து இதோட இணைக்கப்படுது. அ வங்காளம், பஞ்சாப் அப்படின்ற மாநிலங்க வந்து இணைக்கப்படுது. சரியா? அப்ப 5 மாநிலங்கள் 1757 இருந்து 1858 வரைக்கும் கம்பெனியோட ஆட்சி இருந்தாலும், மாகாணங்கள் வந்து 5ஆ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1857ல வந்து சிப்பாய் கழகம் வருது. சிப்பாய் கழகம்க்கு அப்புறம் வந்து கவர்மெண்டோட நேரடி அதாவது ராணி இங்கிலாந்து ராணியோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ வந்து பிரிட்டிஷ் அரசானது இருக்கு. அப்ப அதுவரைக்கும் இந்திய தலைமை ஆளுநர் ஆட்சியானது இந்தியாவுல நடைபெற்றது. இந்திய தலைமை ஆளுநர் ஆட்சி இந்தியாவுல வந்து நடைபெற்றது. சரியா? இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது எப்டின்னா, இந்திய நிர்வாகத்தோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றேன் ஆ அமெண்ட்மென்ட் அதாவது 1781ல ஒரு அமெண்ட்மென்ட் வருது. 1781ல அதுக்கப்புறம் வந்து 1784ல ஒரு அமெண்ட்மென்ட் வருது. இது என்னன்னு சொன்னா, இந்திய கவர்னர் ஜெனரல் அது சுப்ரீம் கோர்ட் போல செயல்படுவாரு. அதே சமயத்துல பெங்கால வந்து தலைமையிடமா கொண்டு இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனது செயல்படும் அப்படின்ற கான்செப்ட்ட வந்து சொல்றாங்க. இதுல என்னன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த டைமிங்ல கொண்டு வராங்க ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவில் சிவில் சட்டம் இயற்றும் அதிகாரத்த வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டமானது சொல்லுது. சிவில் சட்டம் இயற்றும் அதிகாரம். அதுக்கப்புறம் வந்து இந்தியா விவகாரங்கள்ல வந்து 6 ஆணையங்கள் இந்திய விவகாரங்கள வந்து கவனிக்கிறதுக்காக 6 ஆணையங்கள் வந்து நியமிக்கப்படுது. அந்த 6 ஆணையர்கள் பிளஸ் குழுவானது அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1784ல வந்து நிர்வாக வாரியா வந்து 6 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்குள்ள வந்து முக்கியமா யார் யாருன்னு சொன்னா, ராணுவம், குடிசார் குடிசார், வருவாய்சார் செயல்பாடுகளானது இவங்களோட கட்டுப்பாட்டில இருக்கு. யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, இந்த ஆணையர்கள் கட்டுப்பாட்டுல வந்து வருது. இப்ப கூட நம்ம சொல்றோம்ல, இந்த கமிஷன் வந்திருக்கு, அந்த கமிஷன் வந்திருக்கு, அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல ஒவ்வொரு கமிஷனும். இப்ப ஏதாவது பேரிடர் வருதுன்னு சொன்னா, அந்த பேரிடர் வந்து உண்மையிலே பேரிடர் வந்திருக்கா? அதுல வந்து எத்தன பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க? இதனால வந்து எத்தன கவர்மெண்ட் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு? எவ்வளவு நிவாரணம் வேணும்? எத்தன பேர மீட்க முடியும்? இப்படின்ற கான்செப்ட்டுக்காக அத ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒவ்வொரு ஆணையமானது நிறுவப்படுது. சரியா? ஆனா, ஆணையர்கள் அப்படின்ற கமிஷனர்கள் வந்து அப்பவே வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த குழுவானது அந்த ஆணையம் அப்படின்றது யாரோட காலகட்டத்தில கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா, பிரிட்டிஷோட ஆட்சியின் காலகட்டத்தில தான் கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் வந்து சென்னை, மும்பை மாகாணங்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னா, பிரிட்டிஷ்காரங்களோட கட்டுப்பாட்டுல வந்து இருக்கு. சரிங்களா? இதுல என்னன்னு சொன்னா, அ பட்டய சட்டம் அப்படின்ற ஒரு சட்டமானது கொண்டு வராங்க. பட்டய சட்டம் வரவு செலவு திட்டங்கள வந்து க கண்காணிக்கிறதுக்காக பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட் மூலம் வந்து முதல்ல வந்து கம்பெனிக்கு கண் கட்டுப்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக, அதாவது கம்பெனிய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக பட்டய சட்டமானது கொண்டு வராங்க. இவங்க அரசு பணிகளில் இந்தியர்களா இருக்கணும். இந்தியர்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே சமயத்துல சிவில் சர்வீஸ் அந்த சிவில் சர்வீஸ் தேர்வானது நடத்தப்படும். அந்த தேர்வுகள் வந்து யாரு வந்து வின் பண்றாங்களோ, அவங்க வந்து இந்திய குடிமைப் பணி ஆற்றலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த பட்டய சட்டத்தின் மூலம் கொண்டு வர்றாங்க. சரியா? அப்ப அதுக்கப்புறம் வந்து 1858ல வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது வந்து இந்திய சட்டம். ஆயிரத்தி இந் 1858ல வந்து இந்திய சட்டம். அது வந்து நேரடியா வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியர்களுக்காக சட்டமானது நல்லாட்சி சட்டம் அப்படின்ற சட்டம் அதுக்கு அழைக்கப்படுது. அந்த சட்டத்தின் மூலம் வந்து ஒரு நிர்வாகமானது சரி செய்யப்படுது. அதுக்கப்புறம் வந்து 1857ல வந்து வீரர்கள் இருக்காங்க. இந்திய வீரர்கள். இவங்க வந்து அ ப ஆய அதாவது கவர்னர் ஜெனரல் பதவியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவிய வந்து ஒழிச்சுட்டு, அதுக்கு பதிலு நேரடி பிரதிநிதிகளால்
தேர்வு செய்யப்படணும். நேரடி பிரதிநிதிகள வந்து வைசிராய் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி சொல்ட்டு, இங்கிலாந்து கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. இதன்படி என்னன்னு சொன்னா, கட்டுப்பாட்டு வாரியம், இயக்குனர் மன்றம்லாம் ஒழிக்கப்பட்டு, இந்த நேரடி அரசோட நேரடி கட்டுப்பாட்டுல வந்து போயிருது. அதுதான் வந்து கானிங் பிரபு அப்படின்றவரு வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாரு முதல் வைஸ்ராயா. சரியா? இந்த முதல் வைஸ்ராய் தான் பின்னாடி வந்து அ வ எல்லா கண்ட்ரோலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறாரு. இப்படி வந்து அ அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில வந்து நிறைய வளர்ச்சிகள் ஏற்படுது. இந்த நிறைய வளர்ச்சியின் அடிப்படையில தான் 1992ஆம் ஆண்டில் உள்ளாட்சி பரிணாம வளர்ச்சியின் முக்கிய மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு அ எஸ்.ஆர். மகேஸ்வரி சொல்றாரு. 1992ல வந்து இந்திய உள்ளாட்சி பரிணாம வளர்ச்சியின் முக்கிய மைல்கல் அப்படின்றாரு. சரியா? இப்படி வந்து அ இவங்க இந்த இவங்களோட யாரோட ஆட்சியில வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியில வந்து நிர்வாகமானது செ ஒரு நல்ல வெகுவாவே முன்னேற்றமானது அடையுது. அதுக்கப்புறம் 1880ல வந்து 80 டூ 84ல ரிப்பன் பிரபு வராரு. இந்த ரிப்பன் பிரபு தான் ஆங்கில குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகளை விசாரணை செய்யும் வில்பட்டு மசோதாவுக்கு அப்புறம் வந்து கொண்டு வரப்படுது. அவர் வந்து ரிப்பன் எங்க அப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்தியாவோட பழமொழி அப்படின்னு சொன்னா, ரிப்பன் எங்க அப்பன். ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்திய குடிமக்கள் மீது அதிகமான அக்கறை கொண்டு இந்திய குடிமக்களையும் தனி மனித உரிமை கொடுத்து, ஒவ்வொரு இந்தியனையும் இந்தியனாக மதிக்கக்கூடிய ஒரு மனிதத்தன்மை அப்படின்றது ரிப்பன் பிரபு கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு கல்வி குடுக்கணும், குடிநீர் குடுக்கணும், சுகாதாரம் குடுக்கணும், மருத்துவம் குடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ட கொண்டு வராரு. அதனாலதான் வந்து அது எந்த வாரியா வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஊராட்சி, நகராட்சி, மாவட்ட ஊராட்சி அப்படின்ற அமைப்புகள வந்து ஏற்படுத்தி, அவங்களுக்கு இந்த ஒரு இத வந்து நல்லா குடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அமைப்பானது இப்படி வந்து டெவலப் பண்ணி, அதாவது பண்டைய காலம், பண்டைய காலம், தற்காலம், அ பிரிட்டிஷ்காரம் இப்படி எல்லா காலகட்டத்திலயும் ஏற்படுத்தப்பட்ட எவல்யூஷன், அதாவது வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி தான் பின்னாடி இந்தியாவோட நிர்வாக அமைப்பா வந்து செயல்படுது. இந்தியாவோட நிர்வாக அமைப்பு. அப்ப இந்தியாவோட நிர்வாக அமைப்பு அப்படின்றது ஒரு மாநில அளவுல வந்து எப்படி இந்தியா நிர்வாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்துல மாவட்ட அளவில் வந்து ஒரு நிர்வாகமானது எப்படி இருக்கு அப்படின்றது தான் அடுத்த அடுத்த டாபிக். இதுல என்னன்னு சொன்னா, மாவட்ட நிர்வாகத்துல வந்து யாரெல்லாம் முக்கியமான பிளேஸ் எடுக்குறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியர். அவர்தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட வருமான வரி ஆபீசர். அவர் யாருன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். சரியா? இவங்க தான் வந்து மாவட்ட அளவுல வந்து தலைமை பொறுப்பை ஏற்கின்ற நபர்கள். அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அதாவது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஆதி திராவிட வெல்ஃபேர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அதே சமயத்துல இது வந்து மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து இருப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ஆபீசர் இருப்பாரு. அவரு டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ஆபீசர் இருப்பாரு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படி இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் செல் ஆபீஸ் இருக்கும். சரியா? இது ஒரு பக்கம் இருந்தாலும், அப்புறம் டிவிஷன் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆனது பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டிவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வட்டாட்சியர் இருப்பாரு. இது என்னன்னு சொன்னா, தாசில்தார் இந்த டிவிஷன்ல தாசில்தார் இருப்பாரு. தாசில்தாருக்கு ஒரு பிஏ, ஜெனரல் பிஏ இருப்பாரு. அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பிஏ இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஜோனல் டெப்டி தாசில்தார் இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பிஏ இருப்பாரு லெஜிஸ்லேச்சர் லெவல்ல. அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அப்புறம் விஏஓ இருப்பாரு. அப்புறம் வில்லேஜ் ஆபீசர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மாவட்ட அளவுல வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மாவட்ட அளவுல வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காரு. அப்ப தாசில்தாரோட ஒர்க் என்ன? அவரோட ஒர்க் என்ன? மாவட்ட அதாவது வருமான வரி துறை தலைவரோட ஒர்க் என்ன?
இவங்க 2 பேரோட ஒர்க் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாவட்ட அளவிலான அ தாசில்தார் வந்து இந்த வட்டாட்சியர் வட்டத்தில இருக்கிற எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தத்தில மாவட்ட ஆட்சியர் தான் இந்த மாவட்டம் முழுமையும் தன்னுடைய கட்டுக்குள் வச்சிருக்கிறாரு. அப்ப இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படி சொன்னா, இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்காரு. சரியா? அதே சமயத்தில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஐஏஎஸ் அதிகாரி எ அவரோட கட்டுப்பாட்டுல வந்து நிர்வாகமானது செயல்படுது. அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அ லோக் ஆயுக்தா, லோக் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றோம். லோக் லோக் ஆயுக்தா இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது முக்கியமான இடத்துல இருக்கு. இதுல என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றோம். இந்த லோக் ஆயுக்தா முதல்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து 2018ல வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுது. சரியா? அதாவது என்னன்னு சொன்னா 1988 படி தவறு செய்த பொது ஊழியர்கள் மீது புகார் செய்யலாம். 1988 படி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறு செய்த பொது ஊழியர் மேல வந்து புகார் செய்யலாம். இதுல என்னன்னு சொன்னா, இதுல வந்து முக்கியமா இந்த 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 ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து யாரெல்லாம் அடங்குவாங்க அப்டின்னா, குற்றவாளிகளா வந்து அதாவது குடிமைப் பணி செய்கிற நபர்கள் வந்து குற்றவாளிகளா இருந்தா, அதை ஸ்ப்ரெட் பண்றது. அதாவது அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய சூழல்ல எது இருக்குன்னு சொன்னா, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. அது வந்து இவங்க இந்த லோக் ஆயுக்தா இருக்காங்கல்ல, அவங்களோட தலைவர் யாரு? தலைவர், உறுப்பினர்கள் அவர்கள யாரு அப்பாயிண்ட் பண்ண சொல்லுவாங்கன்னா, கவர்னர் வந்து நியமனம் பண்ணுவாரு. கவர்னர் நியமனம் பண்ணுவாரு. அவரு யார நியமனம் பண்ணுவாரு? தமிழ்நாட்டுல யார நியமனம் பண்றாங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியும் ரிட்டயர்ட் ஆன நீதிபதி, ஊழல் தடுப்பு கொள்கை நிர்வாகம், விழிப்புணர்வு நிதி மற்றும் சட்டத்தில் 28 ஆண்டுகள் சட்டப்பணி செய்த நபர்களையும் தமிழ்நாட்டு ஊழல் ஆணையமானது லோக் ஆயுக்தா 2016ல வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுது. சரியா? அப்ப இவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு ஊழல் ஒழிப்பு ஆணையம், அதாவது லோக் ஆயுக்தா அப்படின்றது 2016ல வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுது. இதோட முக்கியமான இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, சேவை மட்டும் தான் இவங்களோட முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. சேவை அப்படின்னு சொன்னா பணி. பணி செய்றது தான் இவங்களோட முக்கியமான கான்செப்ட். இதுல என்னன்னு சொன்னா, பொது ஊழியர்கள் மீது பொது ஊழியர்கள வந்து ஊழல் பண்ணும்போது, அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடிய, அவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல வந்து லோக் ஆயுக்தா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல என்னன்னு சொன்னா, லோக் ஆயுக்தா வந்து எதன் அடிப்படையில சரத்து 194 174 ஏயின் அடிப்படையில வந்து இந்த அ லோக் ஆயுக்தாவானது அப்பாயிண்ட் பண்ணப்படுது. சரியா? அப்ப இந்த லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றோம்ல, இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டு லெவல்ல இப்படி இருந்தாலும், இது முதல்ல வந்து எப்ப யாரால அப்பாயிண்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது அ லோக் ஆயுக்தா சட்டம் 1974ல கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க. லோக் ஆயுக்தா சட்டம் 1974ல கொண்டு வராங்க. முதல்ல வந்து மகாராஷ்டிரால தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரியா? இந்த மகாராஷ்டிரா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, மாநிலத்தோட கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டரால அ சீஃப் மினிஸ்டர் யார கைய காட்டுறாங்களோ, அவங்கள வந்து மாநில கவர்னர் வந்து இந்த லோக் ஆயுக்தாவோட தலைவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே சமயத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவங்கள தான் வந்து ஒரு சேர்மனா வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இவங்க வந்து 2013ல லோக் ஆயுக்தா, லோக்பால் அப்படின்றது அப்பாயின்ட்மென்ட் கொண்டு வரப்படுது. இதுல யாரெல்லாம் வந்து முக்கியமான நபர்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், அப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்ரி. சரியா? யாருன்னு சொன்னா, பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட். இவங்க எல்லாருமே முக்கியமா இதோட இன்க்ளூடட். ஓகே, இவங்க எல்லாருமே உள்ளடக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபால வந்து இந்த பில்லானது டிசம்பர் 18, 2013ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. சரியா? எப்ப? 2013ல. அப்புறம் வந்து 2014ல வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது. அதே சமயத்துல இந்த லோக்பால் பில் வந்து 2011ல லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரியா? இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட லோக்சபாவோட பில் வந்து
கொண்டு வராங்க. இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது இந்திய மாநிலங்கள்ல, அதாவது இந்திய மாநிலங்கள்ல வங்கி கட்டுப்பாட்டு நிறுவனங்கள்ல, அதாவது வங்கி அல்லது கட்டுப்பாட்டு நிறுவனம் இருக்குல்ல, இந்தியாவோட வங்கி, பொதுப்பணி, பொதுவான நிறுவனங்களான இந்திய வங்கிகள், அப்புறம் காப்பீட்டு நிறுவனங்கள் இவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து மக்களுக்கு எதிரா செயல்படும் பொழுது, பொதுமக்கள் அளித்த புகாரின் பேர்ல இவங்கள வந்து கையாளக்கூடிய அதிகாரிகள், அவங்க தான் லோக் ஆயுக்தா. இவங்க இவங்க மேல ஊழல் தடுப்பு கொண்டு வரக்கூடிய அ ஓம்பட்ஸ்மேன் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்ற இருக்கிறவங்கள அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இந்த அதிகாரி நியமித்து, அதாவது அரசாங்கத்தை வெளியேற்றவோ, அரசாங்கத்தால் வெளியேற்றவோ அல்லது மாற்றவோ முடியாது. யார் அரசாங்கத்தை வெளியேற்றவோ, மாற்ற முடியாது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஊழல் தடுப்பு அதிகாரி இருக்கார்ல, இந்த அதிகாரிய வந்து ஒரு முறை அவங்கள வந்து நியமனம் பண்ணிவிட்டால், மறுபடியும் இவங்கள மாற்றவே முடியாது அப்படின்ற கான்செப்ட் ஆனது இருக்கு. யாரால மாற்ற முடியாதுன்னு ஒரு அரசாங்கமும் மாற்ற முடியாது. மாற்றவோ அல்லது அவங்க வெளியேற்றவோ முடியவே முடியாது. ஏன்னு சொன்னா, இவங்களோட பணி அவ்வளவு முக்கியமான பணியா இருக்கு. அப்ப முதல்ல வந்து இந்த லோக் ஆயுக்தா வந்து நிர்வாகம் பண்ண நபர் யாரு? அப்பாயிண்ட் பண்ண நபர் யாரு? அப்படி சொல்லி பார்த்தா, எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு? அப்படி சொன்னா, மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையமானது 1966ல கொண்டு வராங்க. சரியா? இந்த ஆணையமானது எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொன்னா, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. இந்த நிர்வாகமானது எதுக்காக கொண்டு வராங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, குடிமை மக்களின் குறைகளை தீர்க்க. அதாவது குடிமக்கள் இருக்காங்கல்ல, குடிமக்களோட குறைகளை தீர்க்கதற்காக இந்த விஜிலன்ஸ் அதிகாரியானது அப்பாயிண்ட் பண்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, இதுக்கு வந்து 2 அதிகாரிகள் வந்து நியமனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கமிஷன் ஒண்ணு, விஜிலன்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. 1962ல இருந்து 64 வரைக்கும் கமிஷன் ஒண்ணு அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுல என்னன்னா விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் ஏன் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஊழல் தடுப்பு, அதாவது மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆனா, இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுன்னு சொன்னா, 1970 பீகார முதல்ல வந்து இந்த அ இந்த ஊழல் தடுப்பு பணிய செய்றதுக்காக பீகார்ல முதல்ல வந்து லோக் ஆயுக்தா மசோதா வந்து பில்லு வந்து வைக்கிறாங்க. ஆனா 1972ல வந்து அது வந்து மகாராஷ்டிரால தான் முதல்ல வந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது. இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுமா? இல்ல அப்படியே தான் இருக்குமா? அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநிலத்துல வேற மாதிரி செயல்படுது. இன்னொரு மாநிலத்துல இன்னொரு மாதிரி செயல்படுது. ஒரே மாதிரி செயல்படுமா அப்படின்னு சொன்னா, ஒரே மாதிரி செயல்பட முடியாது. ஏன்னு சொன்னா, அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்றவாறு இந்த லோக் ஆயுக்தாவானது வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இதோட முக்கியமான பணி என்னன்னு சொன்னா, வருமான வரித்துறை, ஊழல் தடுப்பு பணியகம், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து பண்ணுகிற ஊழல வந்து விளம்பரப்படுத்தக்கூடிய இடத்துல வந்து இந்த லோக் ஆயுக்தா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம், போன ஆட்சியிலயும் சரி, இப்பவும் சரி, இப்ப கூட யார் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து விஜிலன்ஸ் மூலம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த லோக் ஆயுக்தாவானது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது மத்திய, மாநில அளவுல வந்து ஊழல தடுக்கிறதுக்காக இந்த அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே சமயத்துல இந்த ஊழல் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து வேற மாதிரி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கல்கத்தால வந்து மிக சக்தி வாய்ந்ததா வந்து இந்த லோக் ஆயுக்தாவானது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மகாராஷ்டிரால வந்து அதிகாரம் மிக்கதா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் பலவீனமா இருக்கு? மகாராஷ்டிரா ஏன் பலவீனமா இருக்கு? கல்கத்தால ஏன் மிக சக்தி வாய்ந்ததா இந்த லோக் ஆயுக்தா இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அதிகாரங்கள், ஊழியங்கள், அப்புறம் வந்து சுயாதீன விசாரணை இதெல்லாம் வந்து இல்ல. அதிகாரம் அந்த இதுக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்படல. அந்த லோக் ஆயுக்தாவுக்கு அந்த மகாராஷ்டிரா வந்து முழுமையான அதிகாரம் கொடுக்கல. அதே சமயத்துல போதுமான ஊழியர்கள் இல்ல. போதுமான நிதி இல்ல. அப்புறம் வந்து சுதந்திரமான விசாரணை இல்ல. இதெல்லாம் இல்லாதனால
மகாராஷ்டிராவுல வந்து பலவீனமா இருக்கு. கல்கத்தால மட்டும் ஏன் அது வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, கல்கத்தால வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதிகாரங்கள், ஊழியங்கள். அதிகாரங்கள் வந்து அதிகமா வழங்கப்பட்டிருக்கு. ஊழியர்கள் அதிகமா இருக்காங்க. நிதியும் அதிகமா இருக்கு. சுயாதீன விசாரணையும் சுயாதீனமா இருக்கு. அதனால வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்ப இது வந்து எல்லா ஸ்டேட்லயும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணல. புதுச்சேரியிலயும் இந்த லோக் ஆயுக்தாவானது இல்ல. அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இப்ப லோக் ஆயுக்தாவானது கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா, அ அருணாச்சல பிரதேசத்துல வந்து லோக் ஆயுக்தா வந்து 2018ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2019ல வந்து மிசோரம்ல கொண்டு வந்திருக்கு. அதாவது மலைகள்ல கூட இந்த லோக் ஆயுக்தாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அது வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னன்னு சொன்னா, லோக் ஆயுக்தா வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோசமான நிர்வாகம், ஊழல், தாமதமான செயல்பாடுகள், திறமையின்மை, வெளிப்படைத்தன்மையின்மை, முக்கியமா கவனிக்கணும். வெளிப்படைத்தன்மையின்மை, பதவி துஷ்பிரயோகம், முறையற்ற நடத்தை. இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக, சீர்திருத்தம் செய்வதற்காக நிர்வகிக்கப்பட்டது தான் இந்த லோக் ஆயுக்தா. ஓகேயா? மோசமான நிர்வாகம், ஊழல், தாமதமான செயல்பாடுகள், திறமையின்மை, வெளிப்படைத்தன்மை இல்லாதது, பதவி துஷ்பிரயோகம், முறையற்ற நடத்தை. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? மோசமான நிலைமையில இருக்கிற இந்த அ இந்த நிலைய மாற்றுவதற்காக லோக் ஆயுக்தாவானது கொண்டு வந்திருக்காங்க. இல்ல வெளிப்படைத்தன்மையின்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் வந்து வெளிப்படையா இருக்கா? இல்லையா? ஒரு உயர் அதிகாரி வந்து வெளிப்படையா செயல்படுறாரா? இல்லையா? அவரு வந்து காலதாமதத்தோட செயல்படுறாரா? இல்ல ஊழல் வந்து எப்படி ஊழல் பண்றாங்க? இது எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக தான் இந்த லோக் ஆயுக்தாவானது கொண்டு வந்திருக்காங்க. இந்த லோக் ஆயுக்தாவோட சீர்திருத்தம் மொதல்ல எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நவம்பர் மாசம் 2012ல வந்து 12வது லோக் ஆயுக்தா மாநாடானது இருக்கு. இந்த அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து லோக் ஆயுக்தா அதிகாரிகள் வந்து 16 லோக் ஆயுக்தா அதிகாரிகளோட செயல்பாடுல இருக்கு. அனைத்து ஊழல்களையும் நோட்டல் ஏஜென்சி ஊழல்களையும் அதாவது என்னன்னு சொன்னா, அ அனைத்து ஊழல்களையும் வெளிப்படையோடு அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு விசாரணையானது, மாநில அளவில் விசாரணையானது நியமிக்கப்படுது. தேடல் பறிமுதல் தேடல் பறிமுதல் அங்க அத செய்யறதுக்கான அதிகாரம் வழங்கப்படுது. நிர்வாக நீதி சுயாட்சியானது வழங்கப்படுது. இவ்வாறு வந்து இந்த லோக் ஆயுக்தாவானது செயல்படுது. தமிழ்நாட்டுல முக்கியமா லோக் ஆயுக்தா அப்படின்றது தவறு செய்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தவறு செய்த ஊழியர்கள் மீது புகார் செய்யணும். அதே சமயத்துல அ யா ஊழல் செஞ்ச அந்த நபர்கள வந்து தண்டிக்கப்படணும். அதாவது அவங்கள வந்து ஊழல வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்படுது. சரியா? அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட்டோட பினான்ஸ் கமிஷன் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, ஆர்டிகிள் 28ன் படி நவம்பர் 1951 நவம்பர் மாசம் 22ஆம் தேதி லோக்கல் பாடி அதாவது அர்பன் ரூரல் லோக்கல் பாடியானது கொண்டு வரணும்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னா, இந்தியா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. இந்தியா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்தியாவோட நிலைமைய திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, சோகமான ஒரு சூழ்நிலை. ஏன் சோகமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வறுமை, பசி, பட்டினி. வறுமை, பசி, பட்டினி. இது சோகமான நிலை வந்து பின்னோக்கி பார்க்கும்போது சோகமான நிலையை ஏற்படுத்துது. அப்ப இது எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா, ஒரு அமைப்பானது கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து எல்லாத்தையும் கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம். கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம் ஆனது இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது என்னன்னு சொன்னா, வறுமை, பசி, பட்டினிய போக்குறதுக்காக கொண்டு வராங்க. ஆனா, இந்த இந்த டெவலப்மென்ட் புரோகிராம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகல. அதுதான் வந்து கிராமங்கள்ல ரீச் ஆகல. அப்ப அது ஒழிக்கவே முடியல அப்படின்றதுக்காக தான், அப்ப கிராமங்களையும் ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வரணும்.
கிராம மக்களையும் ஒரு முக்கியமான பொசிஷன்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது. சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னா, ரூரல் செல்ஃப் கவர்ன்மென்ட். அது செல்ஃப் கவர்ன்மென்ட்டா செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னா, அவங்களோட குறைகள வந்து அந்தந்த வட்டமோ, மாநிலமோ, கிராமங்களோ, கிராம மக்களோ தீர்த்துக் கொள்ளணும். எல்லாத்துக்கும் அரசாங்கத்த வந்து நாடக்கூடாது. அவங்க வந்து அரசாங்கத்த நம்பி இருக்கும் பொழுது, நிறைய விஷயங்கள வந்து அவங்களால கண்ட்ரோல்க்குள்ள கொண்டு வர முடியாது. அதாவது அவங்களோட குறைகள தீர்க்க முடியாதுன்றதுக்காக, கவர்ன்மென்ட்டால ஒவ்வொரு நபருடைய குறைகள தீர்க்க முடியாது. அப்ப யார வச்சு தீர்க்குது அப்படி சொன்னா, ஒரு ஒரு பிரசிடென்டோ, ஒரு வார்டு மெம்பரோ, ஒரு வார்டு கவுன்சிலரோ போய் போய் அந்தந்த இடத்துல இருக்கிற என்னென்ன பிரச்சனை அப்படின்றது, அவங்களோட பிரச்சனைய தீர்க்க முடியுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது 3 அடுக்கு முறையில வந்து செயல்படுதுன்னு சொல்றோம். ஒண்ணு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னு சொல்லலாம். இல்லன்னா 3 அடுக்கு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 அடுக்கு முறையில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது வில்லேஜ் லெவல், வில்லேஜ் லெவல்ல செயல்படுத்துற அந்த வில்லேஜ். அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் லெவலுக்கு மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து செயல்படுது. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல், அப்புறம் வந்து வட்டார லெவல், அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவல். டிஸ்ட்ரிக்ட் லெவல், வட்டார லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாரி கிராம அளவில் இது வந்து கொண்டு வரப்படுறாங்க. இது எப்படின்னு சொன்னா, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத்து. ஃபர்ஸ்ட் வந்து மாவட்ட அளவுல வந்து ஜில்லா பரிஷத்தானது செயல்படுது. 2வது பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு வந்து இன்டர்மீடியேட் லெவல், அதாவது வட்டார அளவில் தாலுகா அளவு அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபங்ஷன் பண்ணுது. அப்புறம் வந்து கிராம அளவில வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தானது செயல்படுது அப்படின்னு சொல்றோம். இத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது எல்லாத்தையும் யாரு கண்ட்ரோல் பண்றா? மாவட்ட ஆட்சியரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவருக்கு கீழ பிடிஓ இருக்கிறாரு. அப்புறம் வில்லேஜ் ஆபீசர் இருக்கிறாரு. அப்புறம் வில்லேஜ்ல வந்து ஒரு ஒரு செக்ரட்டரி இருக்காரு. இவங்க எல்லாம் வந்து இத வந்து ஃபங்ஷன் பண்ணுவாங்க. இவங்களோட வருமானம் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்துக்குரிய வருமானம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தந்த பஞ்சாயத்துல வர்ற வருமானத்த வச்சு அவங்க வந்து செயல்படணும். இடையிலேயே வந்து கவர்ன்மெண்ட் ஆனது நிறைய பணமானது வழங்குது. அதை வைத்துக் கொண்டும் இந்த இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆனது ஃபங்ஷன் ஆகுது. அப்ப இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, ரூரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். மொத்தத்துல வந்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி நிர்வாகமானது ரூரல், அர்பன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அப்ப ரூரல் அப்படின்றது வந்து உள்ளாட்சி அளவுல வந்து ரூரலும், அர்பன் கவர்ன்மென்ட் வந்து அர்பன் லெவல்லயும் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. அப்ப அர்பன் கவர்ன்மென்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, கண்டோன்மென்ட் போர்டு, போர்ட் ட்ரஸ்ட், அப்புறம் நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது பெருநகராட்சி, பெரிய நகராட்சி, குறுநகராட்சி, நகராட்சி, அந்த மாதிரி வந்து போர்ட் ட்ரஸ்ட் ராணுவ பகுதி, அப்புறம் துறைமுக பகுதி, நோட்டிஃபைடு அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி, இந்த மாதிரி வந்து அர்பன் கவர்ன்மென்ட் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரூரல் லெவல்ல தான் நம்ம சொன்னோம். ஜில்லா பரிஷத்து, பஞ்சாயத்து சமிதி, அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து. அதாவது மாவட்ட அளவுல வந்து, வட்டார அளவுல வந்து, வில்லேஜ் அளவுல வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. என்ன பிரிக்கப்பட்டிருக்குன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகமானது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப எத்தனை கார்ப்பரேஷன் இருக்கு, எத்தனை அமைப்பு இருக்கு, எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதுல முக்கியமா வந்து 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து சட்டமாக்கப்படுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருந்திருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி தான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம்க்கு அப்புறம் வந்து இந்த அர்பன் ரூரல் கவர்ன்மென்ட் வந்து டெவலப் பண்ணலாமா, ஃபங்ஷன் பண்ணலாமா, வேண்டாமா அப்படின்றதுக்காக, அதாவது எந்த லெவல்ல ஃபங்ஷன் பண்ணுது அப்படின்றத அறிஞ்சு கொள்ளணும். ஒருவேளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் என்ன சொல்றது?
ஒரு ஊரக வளர்ச்சி இல்லன்னு சொன்னா, அர்பன் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எல்லாம் வந்து வளர்ச்சி எ பாதையில் கொண்டு செல்லணும்னு சொன்னா, இது சரியான முறையில ஃபங்ஷன் ஆகுதா? ஆகலையா? அப்படின்றதுக்காக கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சரியா? அதுதான் இங்க வந்து இந்த உள்ளாட்சி துறைக்கு வந்து ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுதான் வந்து பல்வேந்திர மேத்தா குழு. பல்வேந்தர் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு அப்படி சொல்லிட்டு நெறைய குழுக்களானது ஃபார்ம் பண்றாங்க. பல்வேந்திர மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு இந்த குழுக்கள்லாம் ஃபார்ம் பண்ணி, இந்த குழு அதாவது பல்வேந்திர மேத்தா குழு என்ன சொல்லுது? ஆனா முதல்ல வந்து இந்த அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரலாமா? அர்பன் ரூரல் கவர்ன்மென்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்றதுக்காக வந்து இந்த அ குழுவானது அப்பாயிண்ட் பண்றாங்க. அது யாருன்னு சொன்னா பல்வேந்தர் ராய் அப்படின்றவரோட தலைமையில வந்து இந்த குழுவானது அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த பல்வேந்தர் ராய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு தான் வந்து 3 அடுக்கு முறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுதான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதான் 3 அடுக்கு முறை என்னன்னா, பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத்து, பஞ்சாயத்து சமிதி, வில்லேஜ் பஞ்சாயத்து. அது வந்து 3 அடுக்கு முறை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் வந்து வழங்கணும் அப்படின்ற கான்செப்ட்டையும் சொல்றாரு. ரிசர்வேஷன் வழங்கணும்னு சொன்னா, யாருக்கு ரிசர்வேஷன் வழங்கணும் அப்படின்னு சொன்னா, எஸ்சி, எஸ்டி அப்புறம் வந்து விமன்ஸ். இவங்க வந்து பலவீனமான நபர்களா இருக்கனால, இவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து பஞ்சாயத்து லெவல்ல இவங்களுக்கு முன்னேற்றம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. சரியா? இப்படி கொண்டு வரப்படுகிற இந்த அமைப்பு அப்படின்றது வந்து முக்கியமா வந்து இந்த பல்வேந்தர் ராய் வந்து அ நெறைய 125க்கு 127 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குடுக்குறாரு. ஆனா, அதுல வந்து முக்கியமா வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது வந்து இவர் கொண்டு வரப்படுகிற இந்த முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி வருது. இந்த அசோக் மேத்தா கமிட்டி வந்து 2 டயர் சிஸ்டம் 2 அடுக்கு முறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க வந்து மண்டல் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அப்புறம் மண்டல் பஞ்சாயத்து அப்படின்னு 2 அமைப்பு முறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது வந்து அவர் சொல்றாரு. அத ஃபேஸ் பண்ணி அவரு வந்து நெறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்தாலும், இந்த 2 அடுக்கு முறைய வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து சட்ட வடிவமாக்கணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கவர்ன்மென்ட்டும் ஒவ்வொரு சட்ட வடிவமாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 66வது அதாவது அ அ 73, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி, ராஜீவ் காந்தி கவர்ன்மென்ட் வந்து இத சட்டமாக்கணும்னு சொல்றாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்த வந்து சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. அப்ப 64வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது கொண்டு வர்றது. அதாவது 64வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வரப்படுது? டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற இது வந்து உருவாகும்னு நெனைக்கிறாங்க. அதாவது அரச வந்து மக்கள வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்ட் அ அப்படின்றதுக்காக கொண்டு வரப்படுது. ஆனாலும் இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் வந்து அதன் அடிப்படையில கொண்டு வந்தாலும், லோக்சபால இருக்கிற நபர்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ராஜீவ் காந்தியோட பில்ல சைன் பண்ணிடுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ராஜ்யசபா வந்து இந்த 64வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்த வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா அதே சமயத்துல ரிஜெக்ட் பண்ணாலும், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நெறைய கவர்ன்மெண்ட் வருது. அப்ப பி.வி. நரசிம்மராவ் கவர்ன்மெண்ட் வருது. அந்த டைமிங்ல தான் இந்த 1991ல இந்த பில்லானது மாடிஃபை பண்ணி, அதாவது சேஞ்ச் பண்ணி, மாற்றங்கள் கொண்டு வந்து, மறுபடியும் 73வது, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமா வந்து லோக்சபாலயும், ராஜ்யசபாலயும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வருது. 1992லயே வந்து அது வந்து சட்ட வடிவமாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா 93ல வந்து அமல்படுத்தப்படுது. இருந்தாலும் 1992 சட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் சட்டத்த வந்து சொல்றோம். இப்ப நடைமுறையில இருக்கிற ஊரக உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அதாவது அர்பன் கவர்ன்மென்ட், ரூரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி கவர்ன்மென்ட் ஆனது நிர்வாகமானது பிரிக்கப்படுது. சரியா? இப்படிதான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஆனது இருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் வந்து இதன் அடிப்படையில ஆர்டிகிள் 28 சாரி ஆர்டிக் நவம்பர் மாசம் 1951 நவம்பர் 22ல வந்து ரூரல் அர்பன் அப்படின்றது இருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது கொண்டு வரப்படுறாங்க. இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியின் அடிப்படையில தான் வந்து இந்த ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் ஆனது கொண்டு வராங்க. இது என்னன்னு சொன்னா, ஸ்டேட்டோட ஒரு பினான்ஸ வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும். மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரூரல் லெவல்லயும், அர்பன் லெவல்லயும் மக்களுக்கு ஸ்டேட் லெவல்லயும் பினான்ஸ் கமிஷன் ஆனது இருக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக கொண்டு வரப்படுது. இப்படி கொண்டு வரப்பட்ட பினான்ஸ் கமிஷன் தான் பின்னாடி வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. சரியா? அந்த அ வரலாற்றோட அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் சொல்றோம்ல, ரூரல் அர்பன் கவர்ன்மென்ட்ன்னு சொல்றோம்ல, இந்த ரூரல் அர்பன் கவர்ன்மென்ட்ல இருக்கிற முக்கியமான
முக்கியமான அதாவது 38 மாவட்டங்கள், 94 வட்டங்கள், 313 குறுவட்டங்கள், 313 வட்டங்கள், 1195 குறுவட்டங்கள், 16,713 கிராமங்கள். இவங்க எல்லாருடைய குடிமைப் பணிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க எல்லாருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு அப்படின்றது இங்க பார்க்குறோம். மொத்தத்துல வந்து ஒரு ஸ்டேட், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஸ்டேட் ஸ்டேஷனும் சரி, அ மாவட்ட அளவுலும் சரி, மாநில அளவுலும் சரி, ஒரு நிர்வாகம் எப்படி செயல்படுத்தணும், ஒரு நிர்வாகமானது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுல வந்து முக்கியம் நம்ம பார்க்குறோம். 38 மாவட்டங்கள், 94 கோட்டங்கள், 313 வட்டங்கள், 1095 குறுவட்டங்கள், 16,713 கிராமங்கள். இந்த கிராமங்கள் முழுமைக்கும் வந்து நிர்வாகமானது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம். அதே சமயத்துல இந்த இந்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த லோக் ஆயுக்தா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படின்றது முக்கியமான கான்செப்ட்டா இருக்கு. சரிங்களா? இதே சமயத்துல வந்து குடிமைப் பணி அப்படின்றது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து 5 ஐஏஎஸ் ஆபிசர் வந்து தமிழ்நாட்டு லெவல்ல வந்து முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதே சமயத்துல ஆக்டிவ் ஐஏஎஸ் ஆபிசர்ன்னு சொன்னா 781 ஆக்டிவ் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றோம். ஒட்டு மொத்தத்துல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பயன்படுத்தி மக்கள் வந்து சிரமம் இல்லாம, அ அதாவது எந்தவித கஷ்டமும் இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழல வந்து இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு. அதே சமயத்துல மாநில, மாவட்ட நிர்வாகமும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒரு சுமூகமான அமைப்பு உருவாக்கி குடுத்திருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம்.